ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் முன்பாக ஒரு வைத்திருக்கிறார். நீங்க கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கை பாதையில அடைக்கப்பட்டிருக்கிற அநேக கதவுகளை பார்த்திருக்கலாம். மனுஷர்களால உங்களுக்காக மூடப்பட்ட கதவுகளை நீங்க பார்த்திருக்கலாம். உதவி என்று சொல்லி நீங்க போய் நின்ற அநேகருடைய வாசல்கள் உங்களுக்காக மூடப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஞானமில்லாத காரியத்தினால ஒரு சில ஆசீர்வாதங்கள் நீங்க இழந்து போயிருக்கலாம். உங்களுக்கு தெரியாம தேவன் வைத்திருந்த ஒரு சில நன்மைகளை நீங்க இழந்து போயிருக்கலாம். அது பிசாசானவன் கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கவலைப்பட வேணாம், உங்களுக்காக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென். எந்த திறந்த வாசலுக்குள்ள நீங்க நுழைந்தா உங்களுடைய வாழ்க்கையில பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேனோ அந்த திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நான் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இருதயம் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இருதயமாக, அது திறந்த வாசல் எப்போ திறக்கும், என்னைக்கு அது திறந்து நான் என்னைக்கு அதுக்குள்ள நுழைந்து நான் என்னைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி இருக்காது. அந்த திறந்த வாசல் எனக்காக திறக்கப்படும். அதற்குள்ள நான் பிரவேசிப்பேன், அதற்குள்ள நான் நுழைவேன். அதற்குள்ள எனக்கு சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, நன்மை இருக்கு.